ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே விலாக் எடுத்தேன். இன்றைக்கி மார்னிங்க்கு டிஃபன் எதுவும் செய்யலை. சண்டேனாலே கொஞ்சம் லேசியாக தான் இருக்கும். வீட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிச்சம் இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 ஆப்பிள் எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வாழைப்பழம் 2 எடுத்துகிட்டு அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஆரஞ்சு பழம் அது எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடலாம். அப்போ தான் மதியத்துக்கு நான்வெஜ் எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு 3 பழத்தையும் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வீட்டில் ஏதாவது சீட்ஸ் இருந்துச்சு, என்னென்ன சீடு நட்ஸு கிடைக்குதோ அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் சன்ஃப்ளவர் சீடு இருந்துச்சு, பம்கின் சீட்ஸு, அதுக்கப்புறமா சியா சீட்ஸ், அது 3லேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு 3மே நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது தான். அதுக்கப்புறமா டேட்ஸ் 3 போட்டுட்டு சீடு எடுத்துகிட்டு சஃபோலா பீனட் பட்டர் வச்சுருந்தேன், அது 1 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறமா பிஸ்தா ஒரு 5-6 போட்டுட்டு அதுக்கப்புறமா நைட்டே பாதாம் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அது ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டேன். ட்ரை கிரேப்ஸ் நைட்டே ஊற போட்டிருந்தேன். அந்த தண்ணி என் பையன் குடிப்பான், பழம் அவன் சாப்பிட மாட்டான், அதனால் அதையும் இதுலேயே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயாச்சு. இதையே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இன்றைக்கி மதியத்துக்கு என் வீட்டுக்காரு ப்ரானும் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வேலையாக அதை கழுவிட்டு மசாலாலாம் தடவி வச்சுட்டேன். ஒரு அடுப்பில் ஃபிஷ் குழம்பு கொதிச்சிட்டு இருந்துச்சு, இன்னொரு அடுப்பில் ப்ரான் வேக வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வாங்கினதில் பாதி மீன் குழம்பு வச்சுட்டு பாதி ஃப்ரைக்கு வச்சுருந்தேன். ஃப்ரையும் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், சமையல் வேலை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு சாதம், மீன் குழம்பு, ப்ரான் தொக்கு, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ரசம். சமையல் வேலை முடிச்சதுக்கப்புறமா மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் அப்படியே கிடந்துச்சு. அது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம். ஏன்னா சண்டே கொஞ்சம் காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா காயும் பிரித்து வச்சுட்டு இன்றைக்கி லஞ்சுக்கும் சமையலுக்கும் சேர்த்து செஞ்சதுனால பாத்திரமும் நிறைய சேர்ந்துருச்சு. அதெல்லாம் கழுவி வச்சுட்டு குழந்தையோட பாட்டில்ஸு, ஸ்ட்ரா எல்லாத்தையும் ஹாட் வாட்டரில் அலசிட்டு என் பையனுக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு சண்டே அரைச்சி வச்சுக்குவேன். உளுந்து மாவு ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்ருக்கேன். இந்த அரிசி கழுவுற தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் அப்படியே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா அந்த தண்ணி ரொம்ப வைட்டமின் நிறைஞ்சது. அது ஒவ்வொரு தடவையுமே மாவு அரைக்கிறப்ப நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஒரு பாத்திரத்தில். இது ஸ்கின்னுக்கு, ஹேர் கேருக்கு ரொம்ப நல்லது. எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் என் பையனை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனேன். அவன் அங்கே பீச் செட்டை வச்சு ஜாலியாக விளையாடிட்டு